1,86,000 கோடி இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்களாம் எடுத்துடலாம். அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. தேர்தல் வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு அவங்களுக்கு அனுமதியும் தரக்கூடாது. இதுமாரி தப்பு பண்ணுறாங்கல்ல, கண்டிப்பாக பயம் கொடுக்கும். அது சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல 30 நாள், அது கண்டிப்பாக பயம் வரும். அப்போ அவன் நல்லவனாக இருக்கணும்ல. நல்லவனாக இருந்தால் அந்த சட்டத்தை எழுதுக்க மாட்டான். அப்போ அவனும் ஒரு திருடனாக தானே இருப்பான். திருடன் ஒத்து போதுதான் இருப்பானுங்க. ஆமாம், அவன் பயப்படுவான்ல. அப்போ அந்த சட்டத்தை பார்த்தனால இவனும் கொஞ்சம் பயப்படுவான்ல. அதனால தான் வேணான்றானுங்க. இது போல கண்டிப்பாக வரவு தான் நிற்பாங்க எல்லாருமே. பேப்பர் நியூஸ்லேயே பார்த்தேன், அதுவும் அவங்க அந்த கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அதான் நம்ம சொல்ல போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓப்பனாக ஒப்பீனியன் சொல்லிட்டுங்களா, எல்லாமே ஷார்ட் பீரியட் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஷார்ட் பீரியடில் எதுவுமே தப்பு செஞ்சால் தண்டனை, குற்றவாளியும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதே மாதிரி நிரபராதியும் அனுபவிக்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஷார்ட் பீரியடாக எந்த சட்டம் வந்தாலும் நல்லது தான். இது நல்ல வரவேற்பு, நல்ல விஷயம் தான். பிரதமர் தப்பானாலும் உளுத்தி போடுறாங்க, எம்பியை உளுத்தி போடுறாங்க, மினிஸ்டர் இருந்தாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ யார் இருந்தாலும் நல்ல சட்டத்தை வரவு. உடனே திரும்பி யாரும் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா நல்லது தான், அது நல்ல முடிவு தான். அதாவது கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் தண்டனை அனுபவிச்சான்னு வச்சுங்களேன், கண்டிப்பா திருந்துவாங்க, வாய்ப்பு இருக்குது. பின்னாடி வருவாங்க, கண்டிப்பா மாறுவாங்க. பயம் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு ஏசியில் போனோம்னு ஆசை. அதனால கண்டிப்பா நம்ம ஒரு நல்லது செய்யணும் மக்களுக்காக, அந்த தண்டனை நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது தப்பே இல்லை, ரைட்டு தான். உடனே தண்டனை கிடைக்கிறது நல்லது நினைக்கிறீங்க? நல்லது தான். அவங்க இப்படி தவறு செஞ்சு தண்டனை பண்ணாங்கன்னா மீண்டும் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வர்றதுக்காக தானே செஞ்சுருக்காங்க, அது தப்பு கிடையாது. வரவேற்கலாம். அது வர்றது பெரிய தப்பா இருந்தாலும் சரி, சின்ன தப்பா இருந்தாலும் சரி, 30 நாளுக்கு அவங்க உள்ள இருக்கிறாங்கன்னா அது பெரிய தப்பா தான் இருக்கும். அதனால இதை ஆதரிக்கக்கூடியது தான். அப்படின்னா யாரும் இருக்க முடியாதுங்களே, எல்லாரும் தவறு செஞ்சுருக்காங்களே. நாங்கள் பயப்படல. ஏன்னா நான் தவறு பண்ணல, நான் ஏன் பயப்படணும்? தவறு பண்ணால் கண்டிப்பாக பயப்படாது. அவங்க பதவியை காப்பாற்றிக்கிட்டுக்கோசம் அது மாதிரி பண்ணுறாங்க. அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. ஏன்னா அரசியலில் அவங்களுக்கு லாபம் சம்பாதிக்கணும், எல்லாமே செய்யணும். அதனால அவன் எதிர்ப்பான் கண்டிப்பாக. எல்லாமே நான் தண்டனை வாங்கிறேன், நான் திருப்பி பழையபடி எம்எல்ஏ ஆகிறேன், மந்திரி ஆகிறேன், திருப்பி பழையபடி ஊழல் தான் செய்யணும். அதனால அது கட்டாயம் வரவேற்க வேண்டிய விஷயம். பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் யார் பெருங்குற்றம் பண்ணாலும் 30 நாளைக்கு மேலே செயினில் இருந்தாங்கன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை ஒரு சாமானிய மனுஷனாக இருந்தால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு சொன்னது கரெக்ட் தான் சார். இப்போ சொன்னது நீ சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை. இதுமாரி தப்பு பண்ணுறாங்கல்ல, கண்டிப்பாக பயம் கொடுக்கும். அது சட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல 30 நாள், அது கண்டிப்பாக பயம் வரும். என்னங்க, நானும் மனுஷன், எனக்கும் பிளட் இருக்குது, உங்களுக்கும் பிளட் இருக்குது, சிஎமுக்கும் பிளட் இருக்குது, பிஎமுக்கும் பிளட் இருக்குது. என்ன அதில் போய் என்ன இருக்குது? எல்லாம் எனக்கும் வலிக்கும், அவருக்கும் வலிக்கும். எல்லாம் மனுஷன் தானே. தப்புனா தப்பு தானே. இதில் போய் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்கலாம். சிஎம் பிஎம்லாம் நம்ம உருவாக்குனதுங்க. மனுஷனுக்கு பேரே மனுஷன் நம்ம உருவாக்கணும். அப்புறம் அதில் போய் என்ன கேள்வி இருக்கு? தண்டனை கண்டிப்பாக குத்துதான் ஆகணும். அதனால எந்த பிரச்சனை, எந்த இதுவுமே மாற்றுமே கிடையாது. இது கண்டிப்பாக வரவு தான் நிற்பாங்க எல்லாருமே. பேப்பர் நியூஸ்லேயே பார்த்தேன், அதுவும் அவங்க அந்த கம்பெனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், அதான் நம்ம சொல்ல போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. 1,86,000 கோடி இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்களாம் எடுத்துடலாம். அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. தேர்தல் வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு அவங்களுக்கு அனுமதியும் தரக்கூடாது. அவங்க சாதாரணமாக இருந்துட்டு போகலாம். அது 1 வருஷம் 2 வருஷம் இது பண்ணி கேஸ்லாம் தேங்கி கெடுக்குது, வழக்கெல்லாம் தேங்கி கெடுக்குதுன்றாங்கன்னா இவங்க தேங்கி கெடுக்கிறது தான் வழக்கு காரணம். அது உடனே அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். தீர்ப்பு கொடுத்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணணும். டிஸ்மிஸ் பண்ணி பதவியெல்லாம் இது பண்ணணும். இது வரவேற்கிறது தான். இது நல்ல வரவேற்பு, நல்ல விஷயம் தான். பிரதமர் தப்பானாலும் உளுத்தி போடுறாங்க, எம்பியை உளுத்தி போடுறாங்க, மினிஸ்டர் இருந்தாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ யார் இருந்தாலும் நல்ல சட்டத்தை வரவு. அவங்க தவறு பண்ணுறாங்க, அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. இவங்க தவறு பண்ணல, வரவேற்கிறாங்க. யாருமே முதல்வர் வேணான்றாரு. தவறு இருக்கிற அவங்க எம்பி எம்எல்ஏ எல்லாமே தவறு பண்ணிக்கிறாங்க, அதனால் அவர் வேணான்றாரு. முழுசாக வரவேற்கிறேன். இது அதிகாரம், அதாவது சட்டபூர்வமாகணும் முதல்ல. அதாவது எப்படின்னா, உடனே சட்டத்தை கொண்டு வரணும். அந்த சட்டம் யாராக இருந்தாலும் அதெல்லாம் உண்மை. சுத்தமாக அவங்க எப்படின்னா,
நிரந்தரமாக அவங்க அரசியலேருந்து தவிர்க்கப்படணும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் 2025 பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்நாளில் அவங்க அரசியல்வாதியே ஆகக்கூடாது. எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன, எவ்வளோ ஐஏஎஸ் படித்தவங்களாம் எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் எவ்வளோ பேர் பின்தங்கி போயிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி எவ்வளோ பேர் அரசியலில் வரணும்னு எவ்வளோ பேர் பின்தங்கி இருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு மேலே அரசியலே இருக்கக்கூடாதுன்னு கூட சட்டம் கொண்டாடலாம். அவசியமே இல்லையே. தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சென்ட்ரிங் வேலை செய்கிறேன், நான் காலம்புற நான் சென்ட்ரிங் வேலை செய்யணும், அடுத்து பிந்தது சென்ட்ரிங் வேலை செய்யணும் அப்படின்னு ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது ரீசன் இருக்கேன்னா ஆகிட்டு போட்டோம். நீங்கள் இப்போ தான் இப்போ 2 பேரும் நியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன இப்படியே நியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கணுமா? நீங்கள் ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு சிஎம்ஓ இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்குன்னு ஆசை இருக்குல்ல, அப்போ இதுமாரி ஆளை பின்தங்கி விட்டாதான் நம்ம முன்னே வர முடியும். வரவேற்கலாமே தாராளமாக. யாராக இருந்தாலும் மக்களோட கருத்து கரெக்டாக தானே. ஊழல் பண்ணுறவங்க ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் இது வரைக்கும் நல்லது பண்ணலையே, எல்லாம் ஊழல் தானே பண்ணுறாங்க. நல்லவனாக இருந்தால் அந்த சட்டத்தை எழுதுக்க மாட்டான். அப்போ அவனும் ஒரு திருடனாக தானே இருப்பான். திருடன் ஒத்து போது தான் இருப்பானுங்க. இது நல்ல ஸ்கீம் தான். யாராக இருந்தாலும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும். நானாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணவன் தண்டனை கண்டிப்பாக அனுபவிக்கணும். கோர்ட்டு போய் நேரத்துக்கு நடிக்காம இது நல்ல ஸ்கீம் தான். இதை யாராகனாலும் இது வரவேற்கணும். அவங்க தப்பு பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ண மாட்டோம். நேராக போகிறோன்னு வச்சுங்களா, நம்ம தப்பு பண்ணால் 30 நாளில் 30 நாள் அனுப்பிச்சிடுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தப்பு பண்ணுவாங்க, திருப்பி பண்ணுவாங்க, அவங்க பதவி போயிடும். அதனால இந்த ஸ்கீம் வர்றது நல்லது தான். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அது ஒரு எல்லாமே நான் தண்டனை வாங்கிறேன், நான் திருப்பி பழையபடி எம்எல்ஏ ஆகிறேன், மந்திரி ஆகிறேன், திருப்பி பழையபடி ஊழல் தான் செய்வேன். அதனால அது கட்டாயம் வரவேற்க வேண்டிய விஷயம். இல்லை, சரியான இதுதான். ஊழல் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது இல்லை, அவங்க உறுதியான பிறகு அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டு மக்கள் சேவை செய்யாம நான் திருப்பி பதவி ஏற்று ஊழல் செஞ்சா என்ன அர்த்தம்? அது மக்களுக்கு செய்யற துரோகம் தான். இது உடனே செய்யறது சரியான முடிவு தான். இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். சில பேர் வேணாம்னு சொல்றாங்க. அது அரசியல் சார்ந்தவங்க சொல்லுவாங்க, மற்ற பொதுமக்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நானும் கட்சியில் இருந்தேன், நானும் அதை தான் சொல்லுவேன். அது கட்சியை தவிர்த்து வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேர் அது வரவேற்பாங்க. நான் எவ்வளோ வேணா தப்பு செய்வேன், திருப்பி நான் மந்திரியாக வருவேன், திருப்பி போவேன்னா என்ன அரசியல்? அது நியாயமற்ற செயல். இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் சார். தண்டனை கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். தவறு செய்யறதே இல்லை, அரசியலில் ஊழல் செஞ்சாவே நீ தண்டனை அனுபவிக்கணும். நீ வெளியே வந்துடணும், பொதுமக்களாக இருக்கணும். நீ அதிகாரம் பண்ணக்கூடாது. அரசியல் அதிகாரத்துக்கு தகுதி அற்றவர், சரியான முடிவு. அவர் தகுதியை அற்றவர். தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும், வேற எதுவும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் லேடி. ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.